I guess you can see this. என்னோட மென்டாரே வந்து கேட்டாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து அதை என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால இதெல்லாம் வந்து அவங்களால இன்டர்வியூல ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். I managed to switch from a product-based company to another product-based company. அதை பண்ணுறதுக்கு நான் டிஎஸ்ஏ கற்றுக்கிட்டு இருந்தேன். ஈவன் அந்த சேம் டைமில் நான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான எடிட்டிங் ஒர்க்ஸும் ஒரு டைமில் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் நான் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்ஸையும் மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு அனிமே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எவ்ரி வீக்கெண்ட் நான் வந்து ஒரு டெக் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்னை பார்க்குற நிறைய பேர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நீ எப்படி டைமை மேனேஜ் பண்ணுற, எப்படி இவ்வளோ விஷயம் உன்னால் ஒரே டைமில் பண்ண முடியுது, எப்படி நீ மல்டி டாஸ்க் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு இத்தனை எப்படி? டு பி ஆனஸ்ட், நான் மல்டி டாஸ்க்லாம் பண்ண மாட்டேன். ஒரு டைமில் ஒரு வேலை மட்டும்தான் செய்வேன். அதை நான் கரெக்டாக வந்து எனக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். இதில் சரி அந்த டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜோகோ விட்டு வெளியே வரப்போ என்னோட மென்டாரே வந்து கேட்டாங்க, ஷாக் ஆகி, எப்படி நான் இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங் வந்து கோல் செட்டிங். உங்களோட கோல் என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். அதுக்கு நான் வந்து சும்மா பேசணுன்றதுக்காக நான் பேசலை. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் நான் வந்து பேசணுன்றதுக்காக பேசலன்னு சொல்லிட்டு. ஸோ 2023 ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே நான் என்ன கோல் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கோல் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணுன்றதுக்காக நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணி என்னோட பர்ஸில் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஐ கெஸ் யூ கேன் see this. ஸோ இதில் வந்துட்டு 1 அக்டோபர் 2024 வந்து ஒரு கேமிங் செட்டப் வந்து நானே சம்பாரித்து பில்ட் பண்ணோம், அப்பார்ட் ஃப்ரம் மை மெயின் இன்கம் அப்படின்றது தான் என்னோட பெரிய கோலாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி 2027 நான் இன்னொரு கோல் வச்சுருக்கேன். அண்ட் இந்த கோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கோல் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கே வந்து லேசினஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு வந்து இந்த பிசி செட்டப் மட்டும் ஒரு கோல் கிடையாது. என்னோட கோல் வந்து அதை விட ரொம்ப பெருசு. ஸோ உங்களோட ஒய் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ஒய் அப்படின்றது என்னோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருந்து, என்னோட என்விரான்மெண்ட்டில் இருந்து எனக்கு எல்லாமே வந்து ஒரு புஷை வந்து கொடுத்துச்சு. உங்களை வந்து நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணாலுமே வந்து அதை எப்படி நீங்கள் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஃபியூலாக எடுத்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோல் செட்டிங். அந்த கோலை வந்து குவான்டிஃபைபிளாக எந்த டேட்டில் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவாக வச்சுக்கோங்க. அதை அச்சீவ் பண்ணுறது தான் வந்து உங்களோட இந்த வருஷத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோலாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு மேரத்தான் ஓடுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியும். நீங்கள் எங்கே போகிறீங்களே தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் பாட்டு ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருப்பீங்க. கூட எல்லாரும் எங்கே போகிறாங்களோ அங்கே வந்து போயிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபினிஷிங் பாயிண்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா. நெக்ஸ்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங். ஸோ என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். போக்ரி படத்தில் வடிவேல் வந்து காமெடியாக சொல்லியிருந்தாலும் ஆனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் நான் என்னென்னலாம் வந்து பிளான் பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் எக்கச்சக்கமாக நான் வந்து இஷ்டத்துக்கு நான் வந்து கோல் வச்சுருவேன். இன்றைக்கி வந்து 5 டிஎஸ்ஏ கொஷின் போடணும், அதுக்கப்புறம் வந்து இத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், அண்ட் இந்த டைமில் வந்துட்டு இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கோல் செட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணிடாதீங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக வைக்காதீங்க. அச்சீவபிள் கோல்ஸாக வைங்க. குட்டி குட்டியாக உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து கோலாக வைங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேல்யூ ஆட் பண்ணுற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து ரொம்ப டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன். ரொம்ப எனக்கு வந்து 1 ஹவரில் இந்த புக்கை முடிச்சிடணும், 1 ஹவரில் இந்த ஒர்க் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வைக்காதீங்க. பிகாஸ் இந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா சரி அடுத்த 1 ஹவரில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10:30 ஆயிடுச்சு, 11 o'clock வந்து பார்த்துக்கலாம், இல்லை 10:10 ஆயிடுச்சு நம்ம 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுற நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப டைம் பவுண்டாக எந்த கோலும் வச்சுக்காதீங்க. இதை முடிச்சுட்டோன்னா அதுக்கு அடுத்து இது, இதை முடிச்சுட்டோன்னா அதுக்கு அடுத்து இது, அதுக்கு ஒரு 10 minutes பிரேக்னா 10 minutes பிரேக் வந்து எடுத்துக்கோங்க. அந்த 10 minutes வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பிளானிங் வந்து எப்படி நம்மளோட அவுட்கம் வந்து இம்பாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் சே நீங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணுறீங்க, இன்னொருத்தர் வந்து நல்லா பிளான் பண்ணல அப்படின்னா அவங்க பண்ணுற ப்ராக்ரஸ் விட நீங்கள் வந்து 2 மடங்கு வரைக்கும் அதிகமாக வந்து உங்களால் வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியும். பிகாஸ் பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பிளானிங் ஃபேஸ் ஓவர். இதுக்கப்புறம் வந்து டைம் பிளாக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஒரு வேலை வந்து இந்த டைமில் செய்ய போகிறேன் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து நீங்கள் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். டெய்லியும் வந்துட்டு எனக்கு வந்து ஒர்க் கொடுக்குறாங்க, நான் வந்து இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து உங்களால் எடுத்து வைக்க முடியாது. ஸோ ஒர்க்னா இதுதான் என்னோட
என்னோட ஒர்க் டைமிங் அப்படின்றத பிரித்து வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து டிஎஸ்ஏ பண்ண போகிறேன்னா இந்த டைமில் நான் டிஎஸ்ஏ பண்ணுவேன் அப்படின்றத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இப்போ எனக்கு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் வந்து தனியாக வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச் டைமில் வேறு எந்த இதுவும் பற்றியும் பேச மாட்டோம். லஞ்சில் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்போம். ஸோ ஈவினிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசணும் அப்படின்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் தான் வந்து இருக்கும். அண்ட் நைட் வந்து சாப்பிட்ற டைமில் அனிமே பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து அனிமே தான் பார்த்துட்டு இருப்பேன். வேறு எதுவுமே வந்து நான் வந்து கன்சியூம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த டைமில் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கை முன்னாடி பண்ணுங்க, ஈஸியான டாஸ்க்கை லேட்டராக வச்சுக்கோங்க. ஸோ தட் கஷ்டமான டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து உங்களால் வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பொமோடோரோ கால்குலேட்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் பெருசாக அந்தளவுக்கு யூஸ் பண்ணதில்லை. ஆனால் அது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட அந்த எப்படி சொல்ல என்னோட லைஃப் ஸ்டைல்லே செட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறேன், ஒரு ½ hour 40 minutes ஒர்க் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த இடத்துல இருந்து ஏஞ்சி போயிடுவேன். ஏஞ்சி போய் தண்ணி குடிச்சிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸை போய் நோண்டிட்டு வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதையுமே வந்து நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறதுல ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் தான். ப்ரொக்ராஸ்டினேஷன் நான் இப்போ வரைக்கும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை விட ஈஸியாக நிறைய டாஸ்க் இருக்கும். சரி இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மெயின் கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கை முன்னாடியே எடுத்து பண்ணுங்கள். சின்ன டாஸ்க்காக எடுத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஜிம்முக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன். ஜிம்முக்கு போகிற முடியல அப்படின்னா ஜிம்மோட வாசல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் மட்டும் வச்சுட்டு சும்மா போங்க. அங்கே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை எனக்கு டெய்லி வந்து ஒரு 100 புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் வச்சுருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு 2 புஷ்அப்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த 2 புஷ்அப்ஸ் எடுப்பீங்க. அப்படியே அந்த மொமெண்டமில் அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ டிஎஸ்ஏ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ போயிட்டு ஒரு பெரிய மாடியூல் இருக்குது, ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் வந்து எனக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் உள்ளே போயிட்டு ஒரு வீடியோ மட்டும் பார்த்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொமெண்டமில் செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை டிஎஸ்ஏ சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு டெய்லியும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்றத எய்மாக வச்சுக்கோங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுற டைமில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ப்ராப்ளம் நீங்களே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து போயிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து எப்பயாவது அந்த விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவங்க உங்களோட லோவர் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தால் கூட ஒரு டெஸ்ட்டு இல்லைனா ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கிறப்போ அவங்க உங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னொருத்தவங்க வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் மட்டும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவருக்கு வந்து அந்த டென்ஷன் இருக்காது. ஈஸியாக போய் அவங்களால அப்ரோச் பண்ண முடியும். ஏதாவது ஒரு தப்பு வந்துச்சுன்னா வந்து அவங்க டெய்லி பண்ணிருக்கிறதுனால ஆல்ரெடி அவங்க வந்து அதை என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால இதெல்லாம் வந்து அவங்களால இன்டர்வியூவில் ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் எல்லாருக்குமே என்னவா இருக்கும்னா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து 2 நாள் அதை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ டிஎஸ்சி பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா தொடர்ந்து 2 நாளுக்கு மேலே வந்து அது ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் சும்மா அதை வந்து டச் பண்ணி விட்டுருணும். அப்படியாச்சும் வந்து இருக்கணும். அது டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புக் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கோல் வச்சுருந்தீங்கன்னா அந்த கோலுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். அதை விடாமல் இருக்கிறதுக்கு 2 நாளைக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. அண்ட் உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதும் முக்கியம். நான் வந்து பெருசாக ட்ராக்லாம் பண்ணிக்கல. நான் ட்ராக் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட லீட் கோடோட அந்த டேஷ்போர்டில் தெரியும். இல்லை நான் வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிளாட்ஃபார்மோட டேஷ்போர்டில் எனக்கு அந்த க்ரீன் கலர் தெரியும். அதை வச்சு நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நான் வாரத்துக்கு 2 வீடியோ அப்படின்றது நான் கன்ஃபார்மாக வச்சுருந்தேன். அன்டில் ஆர் அன்லெஸ் எனக்கு ப்ரியாரிட்டைசேஷன் வந்து மாறிச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாதுன்னு இருந்தேன். ஸோ எனக்கு இதை நான் எப்படி ட்ராக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து என்னோட யூடியூப் சேனலில் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு வந்து எல்லா தமிழையும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஸோ உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வந்து தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை மொத்தமாக பார்க்குறப்போ உங்களுக்கே வந்து தெரியும் நீங்கள் எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அண்ட் இந்த ஜேர்னியில் நான் வந்து ரொம்ப பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜங்க் ஃபுட் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன். பிகாஸ் டைம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இருந்தாலும் கூட அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நான் மற்ற வேலைகள்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு எனக்கு உடனே சாப்பாடு வேணுன்றதுனால நான் வேறு அந்த டைமில் பேச்சுலராக ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருந்ததுனால இஷ்டத்துக்கு வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. பிகாஸ் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கம்மி பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நான் என்னோட டைம் வந்து மேனேஜ் பண்ணேன். எவ்வளோ கிளியராக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றது தெரில. அண்ட் வீடியோ விட்டு போயிருந்தீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சீக்கிரமாக வரும். நம்ம வந்து டிஎஸ்ஏக்கு பெருசாக ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் டிஎஸ்ஏ, தேர் இஸ் மச் மோர். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் பீன் இட். கீப் கோடிங். பை.